கொச்சி மங்களூரு இடையே பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை வந்து நாட்டுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே எரிவாயு கட்டமைப்பு திட்டத்தினுடைய முக்கிய மைல்கல்லாக வந்து இந்த கொச்சி மங்களூரு இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த குழாயை வந்து பதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டருக்கு வந்து இந்த குழாயை வந்து பதிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து யார் செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெயில் இந்தியா நிறுவனம் தான் வந்து இதை வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் மெட்ரிக் கியூபிக் மீட்டர் இயற்கை எரிவாயுவை வந்து கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது கொச்சியில் இருந்து மங்களூருக்கு வந்து எந்த வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணனூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்கள் வழியாக தான் வந்து இந்த எரிவாயு குழாயை வந்து கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை எரிவாயு வந்து மாசுபாட்டை ஏற்படுத்தாது. மற்ற எரிபொருட்கள் போல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு வந்து குழாய் மூலமாக ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து எளிதாக வந்து கொண்டு செல்ல முடியும். இதற்காக ஆகக்கூடிய போக்குவரத்து செலவும் வந்து குறையும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பல்வேறு திட்டங்களும் வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் வந்து நாட்டில் வந்து சுமார் 32,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இயற்கை எரிவாயு வந்து குழாய் வந்து அமைக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. குஜராத்தில் காற்றாலை, சூரியாற்றல் ஆகியவற்றின் வாயிலாக வந்து எரிசக்தி வந்து உற்பத்தி செய்யும் ஒருங்கிணைந்த நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நாட்டினுடைய எரிசக்தி பயன்பாட்டில் தற்போது பார்த்தீங்கன்னா நிலக்கரி வந்து 58% பங்களிப்பையும், பெட்ரோலிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா 26% பங்களிப்பையும் வந்து வழங்கிட்டு இருக்குது. இயற்கை எரிவாயு பார்த்தீங்கன்னா அதனுடைய பங்கு வந்து 6% மட்டுமே இருக்குது. இதை வரக்கூடிய 2030ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா 15% அளவுக்கு வந்து அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடன் எத்தனாலை வந்து கலக்கும் விகிதத்தை வந்து 20% உயர்த்துவதற்கான நடவடிக்கையை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கச்சா எண்ணெய் இறக்குமதி வந்து செய்வதை வந்து குறைப்பதோடு பார்த்தீங்கன்னா கரியமில வாயு, அதாவது CO2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாயு வந்து அதனுடைய வெளியேற்றத்தையும் வந்து குறைக்கும். இதனால் வந்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 900ஆக இருந்த அழுத்தப்பட்ட இயற்கை வாயு, அதாவது LNG அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, அதனுடைய ஸ்டேஷன்ஸ் நிலையங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தற்போது வந்து 1500 வந்து அதிகரிச்சிருக்குது. இந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 10,000ஆக அதிகரிப்பதற்கு வந்து மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா 175 ஜிகாவாட் எரிசக்தியை வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களில் இருந்து உற்பத்தி செய்வதற்கு வந்து இந்தியா வந்து இலக்கு நிர்ணயித்திருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி வந்து 2030ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா 450 ஜிகாவாட்டாக அதிகரிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா மின்சார வாகனங்கள், உயிரி எரிவாயு உள்ளிட்டவற்றின் பயன்பாட்டை வந்து அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை வந்து முன்னெடுக்கிறது அரசு அப்படிங்கிறத வந்து நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.